சின்ன டீமு. நாங்க அவ்வளோ உழைப்பு இருக்கு படத்துல. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். இது விஷுவலா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லா 100% குடுத்துருக்கோம் படத்துல. ஸோ நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூவிய நாங்க இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்றோம். இந்த ப்ரொமோட் பண்றோம். எல்லாமே என்னன்னா, இந்த படம் போய் மக்கள சேரணும். ஏன்னா, நாங்க ஒரு நல்ல நல்ல படம் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா, அது மக்கள் வந்து அத சப்போர்ட் பண்ணி அத ஆதரவு தரணும். அது வந்து உங்க கையில இருக்கு. நீங்க அத எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. எங்களுக்கு உதவி அது நீங்க எடுத்துட்டு போய் சேர்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ப்ரீமியர் ஷோ ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவரு வந்து அத சொன்னாரு எங்ககிட்ட. நான் நேத்து பார்த்தேன். இந்த மாரி நல்ல படத்துக்கு ஆல்ரெடி நல்ல டாக்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா என்கரேஜ் பண்ணி நீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்ல எங்களுக்கு ரொம்ப அது நல்ல பாசிட்டிவா நல்ல சினிமாவா நாம எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கிறோம். இப்போ இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்குமோ அந்த மாதிரி தான் தவறா யாரையும் குறிப்பிட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாருமே எல்லாருமே என்டர்டெயின் ஆகுற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் வந்து தமிழ் பேரான்னு கேட்டாரு. தமிழ் பேருன்னு சொன்ன உடனே ஒரு ஓகே அப்படின்ட்டாரு. தமிழ் பேர் தான் வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டாரு. ஆமா ஆமா அவருக்கு தெரியும்ல அலங்குன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு அலங்கு படத்தோட நம்ம பத்திரிகை பத்திரிகையாளர்கள் மற்றும் நிருபர்கள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுடைய ஷோ முடிச்சுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கோம். படம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட இயக்குனர் எஸ்பி சக்திவேல் பேசுகிறேன். இது வரைக்கும் எல்லா எங்களோட கேரியரில் வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க. இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஒரு புது ஆங்கிள் இருந்தால் அந்த கதையே யோசித்தோம். ஒரு மனுஷன் நாய் அந்த ஆங்கிள் ப்ளஸ் கொஞ்சம் ட்ரூ இன்சிடென்ட்ஸையும் நம்ம கலந்து தான் இந்த கதையில் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் பேட்டர்னும் சேர்ந்துருக்கு. அதே சமயம் ஒரு ரியலிஸ்டிக்கான கேரக்டர் அப்ரோச்சும் இந்த படம் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டீங்க. உங்களோட கருத்துக்களை சிறப்பாக எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. படத்தோட அடுத்தது லீடு குணா அவர் பேசுவார். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் லாஸ்ட்டாக கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் குணாநிதி. இந்த அலங்கு படத்துடைய கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன். இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். உங்களுடைய ஆதரவு நீங்கள் தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லா உயிரையும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜோட அலங்கு திரைப்படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெஷ் ஷோ போட்டிருப்பாங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து தம்பி குணாநிதி அவர்கள் வந்து லீடாக நடித்து சக்திவேல் பெருமாள் டைரக்ட் பண்ணி திருமதி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் வந்து தயாரித்து சபரீசன் இணைந்து தயாரித்து மிகச்சிறப்பாக வெளிவருது. நல்ல திரைப்படங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பீங்க. உங்களோட ஆதரவோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து இது டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்ன டீமு. அவ்வளோ உழைப்பு இருக்குது படத்தில். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். இது விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லாக 100% கொடுத்துருக்கோம் படத்தில். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை நாங்கள் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறோம். இந்த ப்ரொமோட் பண்ணுறோம். எல்லாமே என்னென்னா, இந்த படம் போய் மக்கள சேரணும். ஏன்னா, நாங்கள் ஒரு நல்ல நல்ல படம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அது மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆதரவு தரணும். அது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. எங்களுக்கு உதவி அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்னைக்கு வந்து படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வெளியில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு க்ரூவை எல்லாம் பாராட்டினீங்க. இங்கேருந்தே இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு டீம் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றி 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 நன்றி. நன்முகண்ணா
சரி கொஸ்டின்ஸ் கேட்க மேடம். அவர் நல்ல படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு ட்ரெய்லர்னு சொன்னார். நாங்கள் வந்து அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இந்த கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு ப்ரீமியர் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவர் வந்து அதை சொன்னார் எங்ககிட்ட. நான் இதை பார்த்தேன், இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஆல்ரெடி நல்ல டாக்ஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்ல எங்களுக்கு ரொம்ப அது நல்ல பாசிட்டிவாக நல்லா சொன்னார். சொல்லுங்க சார். இல்ல கறி சாப்பிட்றது அதுக்குள்ள போல, இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு பிராணியை வளர்க்குறோம். 2 செக்ஷன் இருப்பாங்க. இன்னைக்கு டீசர் அதை தான் வலியுறுத்துது. இன்னைக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கிளிம்ஸ். அதில் வந்து இருக்கும் உயிர் அந்த நாய்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. எப்பவுமே ஒரு விஷயத்துல எஸ் இருந்தால் நோ இருக்கும், ரெண்டுமே இதில் இருக்கும். நாங்கள் எஸ்ஸோட பார்ட்ல இருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம். அரசியலாக இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலாக, ஏன்னா அதில் ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மியூட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சார் வந்து எல்லாரும் பார்க்கட்டும், ஏன் நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் ஒரு டைலாக் இருந்தது, அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதான் மெசேஜ் தான் எல்லா வீடியும் பார்க்கணும். அதான் நான் சொல்கிறது க்ரூயல்ட்டியாக இல்லை, அது சொல்கிறேன். க்ரூயல்ட்டி பண்ண அந்த கேரக்டர் தானே வலுவான கேரக்டர். அவங்க சிங்கிள் மதராக இருந்து கிராமத்தில் நிறைய பெண்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரேலாக அது இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புவோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கதையோட ஆணி வேற அந்த கேரக்டர் சுற்றி தான் மிச்ச எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பிளே நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஸ்டபனாக இருப்பாங்க. மலையிலேருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார், அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார், ஆனால் அவங்க அங்கே தான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறாங்க. நான் அவ்வளோ வருஷமாக போராடுறாங்கல்ல, அப்போது ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது படத்தில். ஸோ அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் தெரில, படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் யானையை கொல்லலை, யானையை பயமுறுத்துறது தான். இப்போ நான் கோயம்புத்தூர் தான், அங்கே நிறைய இந்த இஷ்யூஸ் நடக்கிறப்ப என்னன்னா பட்டாசு கொளுத்தி போடுவாங்க. அது யானை மேலே போய் படாது, ஆக்சுவலி தள்ளி படும். அதான் சண்முகம் நான் சொல்லியிருப்பார், யானை மேலே அது பட்டிருந்தா அப்படின்றதான். அதனால தான் அந்த வைல்ட் லைஃப்லேயே ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த 1 டெசிபல் மேலே வெயிட்டேஜ் இருக்கிற எதையும் போடக்கூடாது. ஆனால் யானை போகாது பட்டாசுக்கு, அதுதான் பிரச்சனை. அதை விட சவுண்டாக ஏதோ ஒன்று வைக்கணும். அதனால தான் இந்த வேலிகள்லாம் வர ஆரம்பிச்சது. பட்டாசை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி வேலி கொண்டு வந்தாங்க. வேலியில் அடிபட்டு தான் நிறைய யானை சாகுது இப்போ. ஸோ ஆமாம் ஆமாம் தெரியலீங்களா, அது எனக்கு தெரியலையே. எனக்கு தகவல் தெரில, நான் பார்க்கல, அந்த தகவலை பார்க்கல. இல்லை இது வந்து கேரளாவில் ஒரு 2012 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அந்த சம்பவம் இன்னும் கோர்ட்டில் இருக்கிறதுனால அந்த கதையை டெய்லில் போட முடியல. அதனால இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு போட்டோம். நீங்கள் ஜென்ரலாக போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஸ்டேட் ஆஃப் கில்லிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த டைமில் நடந்த ஒரு நாட்டு. அதை நம்ம எடுத்து இப்போ இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு ஹீரோ டாக் லவ் எமோஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை அப்படி கொண்டு வந்ததான். நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையாக இருக்கிற சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த கதை, கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளே. ஆமாம், இது இல்லை போருன்னு இல்லை, இது ராஜராஜ சோழன் காலத்தில். இல்லை போர் நாய், இது போர் நாயை வந்து போர் படையாகவே வச்சுருந்தாங்க. அப்போ இந்த ப்ரீட் அதில் இருந்தது, ஒரு நாட்டு நாய்க்கான ப்ரீடாக இருந்தது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக கோண அரசுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அலங்குனா நாய், அதுதான் ஃபிக்ஸேஷன் இருக்குது ஹிஸ்டரி. இல்லை அது அவங்க இல்லீகலாக தான் யூஸ் பண்ணுறாங்க கதையில். அதான் இப்போ அரெஸ்டே பண்ணுறாரு, போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, வார்ன் பண்ணுறாரு. தெரியாமல் தான் அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க வச்சுருக்காங்க. அவங்க போய் வாங்க முடியாதுல்ல மார்க்கெட்டில் இருந்து ப்ராப்பரான இதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ அவங்கள தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான். போலீஸும் அதுக்கு வார்ன் கொடுப்பாங்க, ஃபாரஸ்ட்டும் அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க அந்த கதையில். இன்னொரு தடவை விட மாட்டேன் சார் ஃபாரஸ்ட்காரர் சொல்லுவார். அப்புறம் அந்த சீன் மாறணும், கதையோட மூட் மாறுறப்ப அந்த கேரக்டர் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் சரி ஓகேன்னு விடுவாங்க, வார்ன் பண்ணி தான் விடுவாங்க. இப்போ இவங்க உயிரை காப்பாற்றிக்கிறப்ப அதை யூஸ் பண்ணுறாங்க. பேன் பண்ணியிருக்குதான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் எல்லாமே பேன் தான், ஆனால் வெட்டிக்கிறாங்க. நான் சினிமாவா நம்ம எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கிறோம். இப்போ இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் படம் எடுக்க போகிறேன்.
ஸோ இது ஒரு தரப்பு ரெப்ரசன்ட் பண்ணி, பட் எல்லா சைடோட கதையும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு நல்ல படமாக மக்கள் எல்லாருமே வந்து அது தவறாக யாரையும் குறிப்பிட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாருமே என்டர்டெயின் ஆகிற மாதிரி, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவர் கேட்டிருக்காங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்க நீ சொல்லுங்க. இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்லை நாங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் ட்ரெய்லர்லாம் காமிச்சோம். அவருக்கு பிடிச்சிருந்தது ட்ரெய்லர். நாங்கள் அப்போ சொல்கிறப்பே வந்து நீங்கள் பெருமைப்படுற மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சோம். கண்டிப்பாக அவருக்கு ஒரு டைம் கிடச்சி, அவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ நாங்கள் அவரோட டைமுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக போட்டு காட்டுவோம். இல்லை ஆக்சுவலி அதான் அது வந்து என்னன்னா அது ஒரு நம்ம புனைவாக தான் வச்சிருக்கிறோம். அப்படி ஒன்றும் எல்லாம் ஊரில் இல்லை, புனைவாக வச்சிருக்கிறோம். வேற ஒரு நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் மீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது கேரளாவில். அவங்களோட பேர் வச்சா மாட்டிப்போம் ப்ரைவேட்டாக. ஸோ அதனால் ஜென்ரலிக்காக ஒரு நேம் வச்சிருக்கிறோம். இந்த க்ரூயல்டி ஆஃப் டாக்ஸ் கதை கிரியேட் ஆகிறப்ப அவன் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறான் வில்லன். அவள் தான் அந்த சவுண்டில் அது சவுண்டில் தான் காட்டியிருக்கோம், விஷுவலாக காட்டல. இல்லை இது கதையை எழுதுறப்பே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சார். கதை தான் 80% காட்டுக்குள்ளே தான் இருக்கும். காடுகளை தேடி அலைஞ்சு லிங்க் அவுட் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோம். ரொம்ப டஃப் தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும். மெயினாக ஜீப் தான் மெயின் போர்ட்டல். இதில் ஜீப்பில் தான் போக முடியும். அப்புறம் ஒரு இடத்துல நடந்து போகணும். ஹில் ஸ்டாப்ஸ் எதுவுமே வந்து ரோட்ஸ் கிடையாது. ஸோ அது எல்லாத்துக்குமே நடந்து போகணும். டைம் ரொம்ப நிறைவாக இருந்தது. கம்மிய டைமில் அவுட்புட் அச்சீவ் பண்ணுற வேண்டிய சூழலும் இருந்தது. சில குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அதை ஒர்க் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்கோம் இந்த அவுட்புட்டை. இல்லை சார் அப்படி சொல்ல. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இந்த கதையை நான் அவருக்கு பிச் பண்ணுறப்ப படத்தில் முதல்ல ஹீரோயினே கிடையாதுங்க. இதை ஒத்துக்கிறதா இருந்தால் கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தேன். எனக்கு அது அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஐடியாவும் இல்லை சார் நீங்கள் கதை சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு ஃபுல் கதை கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷன் வரப்போ கூட அவங்க ரொம்ப இதாக இருந்தார். ஹீரோயின்லாம் வேணாம் சார், அதெல்லாம் இது கரெக்டாக இருக்குது, இது அப்படியே ஷூட் பண்ணலாம் சார்ன்னு சொல்லி தான் இறங்கினார். கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலை, சஜஷன்ஸ் இருக்கும். அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சஜஷன்ஸ். அதில் எது சரியாக இருக்கோ எடுத்துப்பேன். சரியா இல்லை அது யார் சொன்னாலும், டீமில் யார் சொன்னாலும் எடுத்துக்கிற ஆள் தான். சரியா இல்லைன்னா ஓகே, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆன் த ஃபேஸ். அதுதான் என்னோட. அவர் வந்து தமிழ் பேரான்னு கேட்டாரு. தமிழ் பேருன்னு சொன்னோடனே ஒரு ஓகே அப்படின்ட்டாரு. தமிழ் பேர் தான் வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டாரு. ஆமா அவருக்கு தெரியும்ல அலங்குன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அது கேட்டாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாயெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு அழிச்சு வராங்க. இப்போ இடையில கூட நீதிமன்றத்தில் ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. அதாவது நாய் இந்த குழந்தைங்களை கடிக்கிறதுனால இனிமேல் எந்த குழந்தைங்களும் யாரையும் கடிச்சா அதுக்கு யார் சோறு போடுறாங்களோ வளர்க்குறாங்களோ அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே போகிற போக தான் இன்னொரு 5-6 வருஷம் நாட்டு நாய் இருக்காது. நீங்கள் நாட்டு நாய் வருஷம் படம் எடுத்துருக்கீங்க. இல்லை சார் இதில் என்னென்னா நம்ம ரொம்ப அரசியலாக சில விஷயங்கள் பேச முடியாது, கதைக்கு அது வெளியில் இருந்தது. ஜென்ரலாக என்னென்னா நம்ம விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்கணும். ஏன்னா இந்த அனிமலுக்கான பாதுகாப்பும் அதில் இல்லை. அது ஒரு ஆட் ஆன் பண்ணும். ஒரு நாய்க்கு ஒரு 7 ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டால் அந்த நாய் வந்து இந்த ரேபிஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. பேசிக்காக ஆரம்பிக்கிறப்பவே நமக்கெல்லாம் எப்படி ஒரு ப்ரீட் கார்டு இருக்கோ, நமக்கு ஆதார் மாதிரி ஒரு கார்டு இருக்கோ, அது மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நிறைய அமைப்புகள் இங்கே இருக்குது. கவர்மெண்ட்டும் இவங்களும் கரெக்டாக கை கோத்துட்டாங்கன்னா இது ஈஸியாக கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாய்க்கு கஃப் போட்டு தான் கூப்பிட்டு வரணும், அதான் நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஏன்னா அனிமல் வந்து இப்போ இருக்கிற அனிமல்ஸ்லேயே மெயினாக நாய் தான் நம்மளோட ரொம்ப அசோசியேட்டாக இருக்கும் சமூகத்தில். நம்ம அதை அவாய்டே பண்ண முடியாது. அது சங்கிலியோட முக்கியமான பங்குல இருக்குது. நீங்கள் அதை கொண்டுட்டே வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஒன்று உருவாகும். அது என்னன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து தான் இது வாழ்ந்தவனும், வேறு வழியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விலங்குகள் நாய்கள் வளர்க்குறது, பறவைகள் வளர்க்குறதுலாம் நம்ம வீடுகளில் குறைஞ்சிருச்சு. ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அது மாதிரி நாய் வளர்த்தா கூட நீங்கள் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணும். ஆமாம். இன்னும் பல வீடுகளை கேட்டால் வீட்டில் காயை வச்சுக்க இடம் இல்லை, ஏன்னா நாய் வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. இன்னும் இந்த விலங்குகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக அதெல்லாம் இதை சொல்ல வரோம். நீங்கள் ஒரு ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் வாங்கி வளர்க்குறாங்க நிறைய பேர். கண்ட்ரி ப்ரீட்ஸில் நிறைய நல்ல நல்ல ப்ரீட்ஸ் இருக்குது. அதில் நம்ம போர்ட்ரேல் பண்ணலாம், ஸ்டேஸ் எடுத்து வளர்த்தலாம்.
ஸோ அதெல்லாம் இதில் முக்கியத்துவம் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். அந்த கேரக்டர் அதுதான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பார். அந்த நாய்க்காக தான் அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் போராடிருப்பார். பிரச்சனை ஆரம்பித்த கான்ஃப்ளிக் பாயிண்ட் வந்து அந்த டாக் தான். அது கடைசி வரைக்கும் விடாமல் போயிருப்பார். நம்ம காலிடான்னு சொல்கிறது வந்து எமோஷன் ஒரு மனுஷனுக்கு வரணும். அது எல்லாருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். அது படம் சொன்ன மெசேஜ் கன்வே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடிச்சது அதான் சார். அது இல்லை, அதான் சார், அந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா சரியாயிடும். அதுக்கான முயற்சிகள்ல தான் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா அது போயிட்டு இருக்கிறோம்.